கற்பனை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வரமில்லாத அதிகாரம் இருக்கு. ஆனா அதே சமயம் நீங்க ஒரு தங்கு கூண்டுக்குள்ள அடைபட்ட ஒரு கைதி. இதுதான் முடியாட்சியோட முரண்பாடு. சரி வாங்க, வரலாற்றோட சில விசித்திரமான அதே சமயம் ரொம்ப ரகசியமான பக்கங்களை நாம ஒன்னா சேர்ந்து புரட்டி பார்ப்போம். இந்த ஒரு கேள்விதான் நாம இப்ப பார்க்க போற முழு கதைக்குமே அச்சாணி. மன்னர்களோட அந்த பிரம்மாண்டமான அரியணைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற மனித பலவீனங்களோட மர்மம் முடிச்சு அழுக்க போறோம். வாங்க, இந்த மர்மத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். நம்மளோட முதல் கேஸ் ஃபைல் இதுதான். அதாவது ஒரு ராஜவம்சத்தோட ரத்தமே அவங்களுக்கு எப்படி ஒரு பெரிய சாபமா மாறுச்சுங்கிற கதை. சில சமயம் ஒரு சிம்மாசனத்தை காப்பாத்துறதுக்காக நாம செய்யற விஷயங்களே அந்த சிம்மாசனத்தையே அழிச்சிடும் இல்லையா? அப்படிதான் இங்கேயும் ஆச்சு. இதுதாங்க ஹாப்ஸ்பர்க் வம்சத்தோட பாலிசி. அவங்க போர் செஞ்சு சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தல, அதுக்கு பதிலா கல்யாணம் மூலமாவே ஒரு பெரிய ஐரோப்பிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்புனாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அதிகாரத்தை குடும்பத்தை விட்டு வெளியே போகாம பாத்துக்கிறதுக்காக அவங்க குடும்பத்துக்குள்ளேயே, ஆமா சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. தலைமுறையா அதை தொடர்ந்தப்போ அவங்களோட ரத்தமே அவங்களுக்கு எதிரா திரும்பிடுச்சு. பாருங்க, மாமன் மருமகள், சித்தப்பா பெரியப்பா மக்கள்னு இப்படியே குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு பயங்கரமான மரபணு பேரழிவுக்கு வழிவகுத்துடுச்சு. ஒவ்வொரு கல்யாணமும் அவங்க சாம்ராஜ்யத்தை பெருசாக்கினாலும் அவங்க வம்சத்தோட மரபணுவை ரொம்ப பலவீனமாக்கிட்டே வந்துச்சு. இந்த எல்லாத்தோட ஒட்டுமொத்த விளைவும் ஒரே ஒருத்தர் மேல வந்து விடிஞ்சது. அவர்தான் ஸ்பெயினோட 2ஆம் சார்லஸ். பாவம் அந்த மனுஷன். மக்கள் அவரை சூனியம் வைக்கப்பட்டவன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையான சூனியம் வெளியே இருந்து வரல, அவரோட ரத்தத்திலேயே தான் இருந்துச்சு. பல தலைமுறையா செஞ்ச அந்த தப்போட விளைவு தான் அவர். அவரோட தாடை ரொம்ப நீளமா இருந்ததால சாப்பாட்டை மெல்லவே முடியாதான், அப்படியே முழுங்கிடுவாராம். 4 வயசு வரைக்கும் பேசல, 8 வயசு வரைக்கும் நடக்கவே இல்லை. இத பார்த்த மக்களுக்கு என்ன புரியும்? யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட எதிர்காலமே தலையில தண்ணியோட வாழ்ந்த ஒரு மனுஷன் கையில இருந்திருக்கு. ஹப்ஸ்பர்க் வம்சம் அவங்க ரத்தத்தை ரொம்ப தூய்மையா வச்சுக்க நினைச்சாங்க. ஆனா கடைசியில அது ஒரு மரபணு ஷாக்கடியா மாறி போனதான் மிச்சம். சரி, இப்ப நம்மளோட அடுத்த கேஸ் ஃபைலுக்கு போலாம். இந்த கேஸ்ல நம்ம பார்க்க போற மன்னர்கள் தங்களுடைய பொறுப்புகள்ல இருந்து தப்பிச்சு ஓடுனவங்க. எங்க ஓடுனாங்கன்னு கேக்குறீங்களா? ரொம்ப விசித்திரமான, அவங்கள முழுசா ஆட்கண்ட சில பொழுதுபோக்குகள்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் பாருங்க, நாடு நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மன்னர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. பிரான்ஸ்ல மக்கள் ரொட்டிக்காக தெருவுல புரட்சி பண்ணிட்டு இருந்தப்போ மன்னர் 16ஆம் லூயி ஒரு புது பூட்டை சரி செஞ்சிட்டு இருந்தாராம். ரஷ்யா பிரஷ்யாவோட போர் முனையில நின்னப்போ இங்க மன்னர் 3ஆம் பீட்டர் ஒரு எலிக்கு கோர்ட்ல விசாரணை நடத்திட்டு இருந்தாரு. பவேரியா நாடு கடல்ல மூழ்கிட்டு இருந்தப்போ 2ஆம் லுட்விக் கனவுல வர்ற மாதிரி கோட்டைகளை கட்டிட்டு இருந்தாரு. இந்த எலி விசாரணை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்றேன், கேளுங்க. ரஷ்யா பேரரசர் 3ஆம் பீட்டர் தன்னோட விளையாட்டு பொம்மை சிப்பாயோட தலைய ஒரு எலி கடிச்சிடுச்சுங்கிறதுக்காக ஒரு முழு ராணுவ நீதிமன்றத்தையே கூட்டியிருக்காரு. அந்த எலி மேல தேச துரோக வழக்கு, விசாரணை, தீர்ப்புன்னு எல்லாமே நடந்துச்சு. கடைசியில அந்த எலி குற்றவாளின்னு சொல்லி அதுக்கு தூக்கு தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது. நம்ப முடியுதா உங்களால? இவர்தான் பவேரியாவோட 2ஆம் லுட்விக். இவரை தேவதை கதை மன்னர்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வாழ்ந்ததே ஒரு கனவு உலகத்துல தான். நோய்ஷ்வான்ஸ்டைன் மாதிரி பெரிய பெரிய கற்பனை கோட்டைகளை கட்டுறதுக்காக நாட்டு கஜானாவையே காலி பண்ணிட்டாரு. அவரை நிஜ உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் போய்த்தாரு. அவருக்காக தனியா தியேட்டர்ல நாடகம் போடுவாங்க. ஆயிரக்கணக்கான சீட் இருக்கும். ஆனா ஆடியன்ஸ் இவர் ஒருத்தர் மட்டும்தான். இப்ப நாம நம்மளோட கடைசி கேஸ் ஃபைலுக்கு வந்துட்டோம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு மன்னனோட அகந்தையும் அவங்க உணர்ற அந்த ஆழமான தனிமையும் ஒன்னு சேரும்போது அது எவ்வளவு வினோதமான ஆசைகளா, ஆவேசங்களா மாறுதுன்னு பார்க்க போறோம். 6 அடிக்கும் மேல. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு ராணுவத்துல சேர்றதுக்கான மினிமம் ஹைட் குவாலிஃபிகேஷன். பிரஷ்யாவோட மன்னர் 1ஆம் ஃப்ரெடரிக் வில்லியம் ஒரு ஆர்மி வச்சிருந்தாரு. அதோட பேரு பாட்ஸ்டாம் ராட்சசர்கள். அதுல சேரணும்னா நீங்க இவ்ளோ உயரமா இருக்கணும். ஆனா இந்த ராணுவம் அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட சண்டை போட்டதே இல்ல. அப்போ இவங்களோட வேலை என்னன்னு கேக்குறீங்களா? மன்னருக்காக மார்ச் பாஸ்ட் பண்ணணும், அவருக்கு டிப்ரெஷன் வந்தா டான்ஸ் ஆடி சந்தோஷப்படுத்தணும். இதுக்கு மேல ஒரு கொடுமை என்னன்னா, இவங்கள வச்சு சில இனப்பெருக்க சோதனைகள் கூட பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க ஒரு ஆர்மி இல்ல, மன்னரோட உயிருள்ள பொம்மைகள் கலெக்ஷன், அவ்வளவுதான். இங்கிலாந்தோட 4ஆம் ஜார்ஜ் இளமையில இன்ப இளவரசர்னு பேர் எடுத்தவர். ஃபேஷன் பார்ட்டின்னு ஜாலியா இருந்தாரு. ஆனா போக போக தனிமையில மூழ்கிட்டாரு. எந்த அளவுக்குன்னா அவரோட முடிசூட்டு விழாவுக்கே அவரோட மனைவியை உள்ள விடாம கதவை பூட்டிட்டாரு. அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட ரூம்ல பார்த்தா ஆயிரக்கணக்கான ட்ரெஸ், 100கணக்கான வாட்ச்னு குவிஞ்சு இருந்துச்சான். அவர் மனுஷங்களை சேர்க்கல, பொருட்களை தான் சேர்த்திருக்காரு. சரி, நாம 3 கேஸ் ஃபைல்ஸையும் பார்த்துட்டோம். இப்ப தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். எதனால இந்த மன்னர்கள்லாம் இப்படி விசித்திரமா நடந்துக்கிட்டாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? வாங்க பாப்போம்.
இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு நூற்றாண்டுல வாழ்ந்திருக்கலாம். ஆனா இவங்க எல்லார்கிட்டயும் ஒரு பொதுவான விஷயம் இருந்திருக்கு. அது ஒரு 4 விஷயத்தோட மோசமான கலவை. 1, அவங்க ரத்தத்திலே இருந்த சாபம். 2, மன்னரா இருக்கணுமேங்கிற தாங்க முடியாத பிரஷர். 3, சுத்தி 100 பேர் இருந்தாலும் அவங்க உணர்ந்த ஆழமான தனிமை. 4வது ரொம்ப முக்கியமானது, அவங்க என்ன செஞ்சாலும் வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாத அந்த வரம்பற்ற அதிகாரம். இந்த 4ம் சேர்ந்தா ஒரு விசித்திரமான மன்னரை உருவாக்குறதுக்கான ரெசிபி ரெடி. அப்போ சொல்லுங்க, ஒரு மன்னனோட உண்மையான பாரம் அவங்க தலையில இருக்கிற கிரீடம் தானா, இல்ல அந்த கிரீடத்துக்கு கீழே இருக்கிற அவங்களோட மனசு தானா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வரலாற்றோட மிகப்பெரிய யுத்தங்கள் எல்லாம் போர்க்களத்துல நடக்கவே இல்லையோ, அது எல்லாமே ஒரு மன்னனோட தனிமையான மனசுக்குள்ளதான் நடந்திருக்குமோ?